ஒரு ஃபோன் கால் வந்தது. மேடம் லட்டு பண்ணிட்டேன், நல்லா வந்திருக்குது, பழலாம் நல்லா இருக்குது, என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம்? முதல் தடவை தான் நம்ம லட்டு தயாரிச்சிருக்கேன், வீட்டில் இருக்குங்க சாப்பிட்டோம், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு 2 கொடுங்க, 2வது தடவை தயாரிச்சாச்சும் விற்கலாம்ல. இதை நம்ம சொல்லக்கூட முடியல. அதனால தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், முதல்ல ஒரு ப்ராடக்டில் எக்ஸ்பர்டைஸ் ஆகணும். தரமாக அந்த இடியாப்பம் வருதா, அப்புறம் 10 ரூபாய் இடியாப்பம்னா பர்ஃபெக்டாக அந்த சைஸ் வந்தால் தான் உங்களுக்கு அதில் லாபம் வரும். இஷ்டத்துக்கு முதல்ல பெருசாக சுட்டுறது, இல்லை 10 ரூபாய்க்கு 3 ரூபாய் இடியாப்பம் சைஸை சுட்டு கொடுக்குறது. முதல்ல வாங்கலாம் நினச்ச கஸ்டமர் கூட கழுத்து தேஞ்சு கட்டணும் மாட்டான், முதல்ல பெருசாக கொடுத்துருந்தம்மா, இப்போ 3 ரூபாய் இடியாப்பம் சைஸ்னால் வரமாட்டான். அப்போ ப்ராடக்டை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். 3வது என்ன, அதை பார்க்கணும், பர்ஃபெக்டாக தரமாக இருந்ததுன்னா கஸ்டமர் எப்பயும் உங்கள் கஸ்டமராக ஆக்கிடலாம். சரிங்களா? ஸோ ப்ராடக்ட் ரெடி ஆகிடுச்சா? 4வது, இந்த ப்ராடக்டை அப்படியே போட்டால் ஓடுமா? அதுக்கு ஒரு பிராண்டு வைக்கணும்.